திமுக ஆட்சிக்கு எதிராக அதிகாரிகள் சதி பண்ணாங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் வந்து யார் சதி பண்ணா? அதிமுக ஆட்சியிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பணியாக அந்த அரசு செய்யவில்லை. அது சாதாரணமாக இருக்கக்கூடிய அதுதான் கேட்கிறேன். அது எல்லாம் மதிப்புக்குரிய எதிர்கட்சிகளை மறைத்து விடுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது பொதுமக்களுடைய கருத்து தானே பதிவு செய்கிறது. அப்போது திட்டமிட்டு முதலமைச்சரை கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் அவர் கையால் கொடுக்கக்கூடிய நிதி உதவியிலே இந்த அரசு அதிகாரிகள் கருப்பாடுகள் எவ்வளவு வன்மம் படைத்திருந்த அரசு மீது முதலமைச்சருக்கே துரோகம் செய்திருப்பாங்க. ஊடகங்கள் பலி சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கொலை, கள்ளச்சாராயத்தை சாவு கொலை. 30 பேரும் 36 பேரும் கொலை செய்யப்பட்டுதான். இந்த கொலை பலிக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? வணக்கம். தலைமைச் செய்தி அரங்கத்திற்கு இன்று வருகை புரிந்துள்ள தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சிவா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். ஐயா, இன்று வந்து இப்போ வந்து ஒரு சோகமான துயரத்தை தமிழ்நாடு மூங்கி இருக்குது. இது என்னன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து எப்போ பார்த்தாலும் கள்ளச்சாராய சாவாக தான் வந்துகிட்டே இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு. ஏன்னா முதல்ல 2 பேர் 3 பேர் செத்தாங்கன்னு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்படியே இப்போ வந்து 30க்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு அடிப்படையான காரணம் யார்? இந்த ஆட்சியாளர்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சாராய மாடல்லே போட்டான், ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சாராய மாடல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டான், வீடியோ ட்ரெண்ட் பண்ணுறான். கஞ்சா ஆட்சின்னு சொன்ன மாதிரி முதல்ல கஞ்சா சொல்லிட்டு தான், இப்போ சாராய மாடல் அப்படின்றான். இப்போ திராவிட மாடல் யார் சாராய மாடலுக்கு போச்சு? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷசாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கு அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. இந்த ஆட்சியிலே சீரும் சிறப்புமாக அத்துணை நல்ல திட்டங்களையும் நல்ல திட்ட உதவிகளும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரான தளபதி அவர் தெளிவாக நடத்தி காட்டுகிறார். அப்போது இதை பொறுத்து கொள்ள முடியாத, இதை ஜீர்ணிக்க முடியாத யாரோ எங்கேயோ அரசு அதிகாரிகள் சார்பிலே சில கருப்பாடுகள் திட்டமிட்டு இந்த ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக விரோதிகள் மூலமாக இது நடந்திருக்கும் என ஒரு ஐயம் இந்த மக்களுக்கும் இருக்கிறது. இது ஏதோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. சரி, காரணம் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அது குறிப்பாக பெண்கள், இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நல்ல திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்ததன் காரணமாக அவர் பலன் பெற்று வருகிறார்கள். அப்போது வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இந்த ஆட்சி தொடரும் என்று பல ஆய்வுகள் அறிக்கைகள் சொல்லுகிறது, மூத்த பத்திரிகைகள் சொல்லுகிறார், உங்களுக்கு போன்ற ஊடகங்களை சொல்லுகிறார், சொல்லிக்கொண்டு பாமர மக்களும் சொல்லுகிறார். அப்போது RS சித்தாந்தவாதிகள் அரசு மட்டத்திலே முன்பை விட இப்போது கூடுதலாக பெருகி இருப்பதாக ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். அப்ப அவருடைய அந்த RS சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் திட்டமிட்டு இந்த அரசுக்கு ஆதரவாக செயல்படுவது போன்று அரசு பணத்திலே, மக்கள் பணத்திலே சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக அது ஒரு ஆய்வுகள் சொல்லுகிறது. இல்லை, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க வந்து பாருங்கள், 2006 சேலத்தில் 4 பேர் இருந்தாங்க. 2006 யார் ஆட்சி இருந்துச்சு? சேலத்தில் 4 பேர் இருந்திருக்காங்க 2006. 2008 வந்து கர்நாடகா, தமிழ்நாடு 180 பேர் இருந்திருக்காங்க. 180 பேர். இப்போ அப்புறமா 2019 அப்போ யார் ஆட்சி? 2019 வந்து இதையும் குற்றச்சாட்டு கேளுங்க, அதிமுகவுடைய ஆட்சி. பரவாயில்ல, ஏதோ சொல்லிட்டு இல்லை, 2019 அதிமுகவுடைய ஆட்சி. 116 பேர் கோயம்புத்தூரில் அப்படி ஆயிருக்காங்க. அப்புறம் 2023 மரக்காணத்தில் திமுக ஆட்சி 14 பேர் பலி ஆயிருக்காங்க. மதுராந்தகத்தில் 2023 5 பேர். மதுராந்தகத்தையும் மரக்காணத்தையும் இப்போ பலியாகிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு மாவட்டங்கள் தான். நீங்கள் அதையும் பார்க்கணும். அதாவது வடக்கு மாவட்டங்கள் நாட்டினுடைய எல்லை, இங்கே தான் வந்து பலி எண்ணிக்கை கள்ளச்சாராயத்துக்கு சத்துருக்காங்க. தெற்கு பகுதியிலாம் கிடையாது. தெற்கு பகுதியெலாம் வரைக்கும் விஷச்சாராயம் குடிச்சு செத்தாங்கன்ற செய்திலாம் வர வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் அங்கே கொஞ்சம் அவங்க எஜுகேட்டடாக இருக்காங்க. அதனால் வந்து எல்லா இடமே குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இது எப்படி இல்லை, இப்போ நாம கிராமமே போயிடுச்சு. இப்போ அந்த அர்த்தத்திலே பார்க்கக்கூடாது. வடக்கில் இருப்பவர்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா திமுக ஆட்சிக்கு எதிராக அதிகாரிகள் சதி பண்ணாங்கன்றீங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் வந்து யார் சதி பண்ணா?
அதிமுக ஆட்சியிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பணியாக அந்த அரசு செய்யவில்லை. அது சாதாரணமாக இருக்கக்கூடிய அதுதான் கேட்கிறேன். அது எல்லாம் மதிப்பிற்குரிய எதிர்கட்சியில் மறைத்து விடுவார், அது வேறு விஷயம். ஆனால் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது பொதுமக்களுடைய கருத்தை தான் பதிவு செய்கிறேன். என்னிலுமே பல பேர் சொல்லிடுற சமூக வலைத்திலும் ஒரு சாரை பதிவிடுகிறாரு. இது எங்கேயோ தவறு நடக்கிறது, அரசு அதிகாரிகள் மீது பெருத்த சந்தேகம் இருக்கிறது, மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் மீது ஒரு கண்ணோட்டத்தை வைக்க வேண்டும், உளவுத்துறையில் இருப்பவர்களே இது தெளிவாக கண்காணிக்க தவறி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இல்லை, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா வந்து ஒரு தரப்புல சொல்றாங்க, கல்வராயன் மலைன்னு ஒன்று இருக்கான் கள்ளக்குறிச்சி பக்கத்தில். கல்வராயன் மலையில் அந்த பகுதியில் ஃபுல்லாகவே எப்பவுமே கள்ளச்சாராயம் விற்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அதை வந்து குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை எந்த அரசு வந்தாலும் தடுக்க முடிய மாட்டிருக்கு. அவங்களோட வரக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க, கூட்டணி சிண்டிகேட் வச்சுக்கிறாங்க. திமுகவை சார்ந்திருக்கூடிய பொறுப்பாளர்களோ திமுக சார்ந்திருக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற அமைச்சர்களோ யாரும் இது போன்ற தீய செயல்களுக்கு இந்த கலாச்சார விவகாரத்தில் யாரும் துணை போனதாக இதுவரை தரவுகள் சொல்லவில்லை. அது போன்று ஐயா தளபதி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர் தலைமைக்கு இயங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடக்கோடி தொண்டனும் இந்த விசச்சாராய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. ஆனால் நான் சொல்லி அரசு மட்டத்தில் இருப்பவனுடைய அந்த கோர அகல பாதையிலே அந்த அரவணைப்பிலே இந்த கேடுகட்ட நயவஞ்சவர்கள் மக்கள் உயிரை கூட துச்சமாக நினைத்து இவர்களை விசசாரத்தை காட்சி இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். மதிப்பிற்குரிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், திரு ஏவா வேலு அவர்கள் காவல்துறை அங்கே சரியாக செயல்படவில்லை குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்று அத்துணை காவல்துறை நாம் சொல்லிவிட முடியாது. அவரும் அத்துணை காவல்துறை சொல்லவில்லை. ஒரு சில காவல்துறைகள் தவறு செய்ய இருப்பார் தானே, அனைவரும் சொல்லி நாம் காவல்துறை மீது கலங்க ஏற்படுத்த நம்ம அந்த பகுதியில் உள்ள எல்லா அதிகாரியும் நீக்கிட்டாங்களே. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், எஸ்பி கீழே உள்ள துணை எஸ்பி, அப்புறம் ஆய்வாளர் எல்லாரையுமே அந்த பகுதியில் வந்து சஸ்பெண்ட் பண்றதுனால கள்ளச்சார பலிகள் வந்து குறைக்கப்படுமா அல்லது பலியானவர்கள் எந்திரிச்சு வந்துருவாங்களா? அந்த அதிகாரிகளை இப்படி மாற்றம் பண்றதை விட்டு அந்த அதிகாரிகளை வந்து பணியில வந்து அவங்கள ஈடுபடுத்தலாம்ல. 10,000 கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் கூட சென்றால் திரும்பி வராதது இளமையும் இந்த உயிரும் தான். இதுல மாற்றம் இல்லை. இதற்கு யாரும் நாங்கள் ஆதரவாக பேசவில்லை, அரசும் ஆதரவாக பேசவில்லை, சரியா? ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் தான் தொடர்ந்து ஏற்கனவே அந்த நீங்கள் சொல்வது போன்று அந்த மரக்காணம் பகுதியில் போன்ற பகுதியிலே கள்ளசாராயம் குடித்து இறந்தவர் குடும்பங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிதி கொடுக்க செல்கிறார். ஆனால் அதே நிகழ்விலே கள்ளசாராயம் விற்ற குடும்பத்திற்கும் அவர் கையில கொடுக்க செய்கிறார் அரசு அதிகாரி. 50,000 ரூபாய் ஒரு குடும்பம் நிதி கொடுக்கிறார். அவர் கள்ளசாராயம் வித்த குடும்பம். அப்போது திட்டமிட்டு முதலமைச்சரை கலந்து கொள்ள நிகழ்ச்சியிலே அவர் கையால் கொடுக்கக்கூடிய நிதி உதவியிலேயே இந்த அரசு அதிகாரிகள் கருப்பாடுகள் எவ்வளவு வன்மம் படைத்திருந்த அரசு மீது முதலமைச்சருக்கே துரோகம் செய்திருப்பாங்க. இல்லை, ஏற்கனவே ஒன்று நடந்திருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே 2 இடத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 2 இடத்துல நடந்துருச்சு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அரசு, வந்து அதிகாரிகள் விழிப்புணர்வு இருக்கணும். சாராய கடைகள் இருக்க போய் தானே கள்ளச்சாராயம் வந்திருக்கு. ஆனால் சாராய கடைகளை குறைக்கலாம்ல, சாராய கடையை குறைக்கலாம், குறைச்சா வராது, வாய்ப்பு இல்லை. இப்போ சாராய டாஸ்மாக் எல்லா இடமும் டாஸ்மாக் எல்லா இடமும் இருக்குது. உங்களுக்கு இவன் அது விலை கொடுங்க தான் நீங்கள் போய் கள்ளச்சாராயத்தை குடிக்கலாம். இங்கே விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு போய் கள்ளச்சாராயத்தை குடிக்கலாம். அவன் கள்ளச்சாராயத்தை எதையாவது நச்சு பொருளை போட்டு கொடுத்து கண்ணு கூடாக்கி ஆட்களை சாவடிச்சிடறாங்க. அதுதான் அதாவது இது வந்து மிகப்பெரிய கொலை. இது வந்து பலிலாம் கிடையாது, ஊடகங்கள் பலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கொலை. கள்ளச்சாராயத்தில் சாவது கொலை. 30 பேரை 36 பேரை கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த கொலைப்பலிக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இந்த கொலைப்பலிக்கு யார் காரணம்? தமிழகத்தெல்லாம் வந்து நம்ம வந்து விவரிக்கணுமா? முதலமைச்சர் அரசு அதிகாரி மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் பணியை முடிக்க விடுகிறார்கள். அந்த அரசு அதிகாரிகளே ஒரு சாரார், அனைவரும் சொல்லவில்லை, ஒரு சாரார் RSS சித்தாந்தத்தை ஊறி இருப்பவர்கள், சனாதனத்தை கடைபிடிப்பவர்கள், மதவாதத்தை கடைபிடிப்பவர்கள், அவர்களால் தான் இந்த அரசுக்கு இவ்வளவு அவப்பெயர். அவர்கள் யோகியமானவர்களாக மக்கள் பணி செய்யக்கூடிய, மக்களை வரி பணத்தில் சம்பளம் வாங்கி செய்யக்கூடிய அதிகாரிகள் யோகியமானவர்கள் செய்து இருக்க மாட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சி, சாராய மாடல் ஆட்சி, RSS காரங்க மாத்துறாங்கன்னு சொல்றீங்களா? இது ஆளுநருடைய தலைமைக்கு எந்த தொடர்பும் இல்லை. கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூக விரோதிகள்
குறிப்பாக அரசு அதிகாரிகளால் தான் இந்த தவறு நடந்திருக்கிறது. அரசுக்கு திட்டமிட்டு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்றே அவர்கள் மெத்தன போக்கு கடைப்பிடித்ததன் காரணமாகத்தான் இத்தனை 40க்கும் கிட்டத்தட்ட நெருங்கி சொல்லுகிறார்கள் இந்த உயிர் பலி ஆயிருக்கிறது. இல்லை, இப்போ அடுத்து ஒன்று பார்க்கணும். அந்த சம்பவ இடத்துக்கு வந்து விரைந்துட்டாங்க, எல்லாரும் போயிருக்காங்க. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு, பிரேமலதா போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 10 லட்சம் ரூபா இழப்பீடு கொடுத்துருக்காங்க, காணாது, 25 லட்சம் தரன்றாரு அவரு. பிரேமலதா சொல்றாங்க கள்ளத்தராயம் குடிச்சவனுக்கு எதுக்கியா நிதி கொடுக்குறீங்க, அவங்க குடிச்சு செத்து போயிருக்கான், அவனுக்கு எதுக்கு நிதின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. ஏனென்றா இப்போ அந்த சாராயத்தை குடிச்சு செத்து போனவன் செத்து போயிட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கு நிதி தர்றது நீதியான ஒன்றா? ஒரு குடும்பத்திலே இது போன்று ஒரு சூழலிலே பலியாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பம் தவிக்கிறது. அதாவது சாராயம் குடித்தவன் அந்த தவறு செய்திருந்தாலும் கூட அப்பாவி குடும்பம் என்ன இதனால் லாபம் அடைய போகிறது, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அந்த குடும்பம் வீதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அரசு சார்பில் நிதி கொடுப்பது என்பது ஒரு மனிதனை அடிப்படையில் ஒரு இயல்பு. இதை கூட அவர்கள் தேமுதிகனுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறான்னு சொன்னால் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மனநிலையிலிருந்து இவர் எதிரான திசையில் அரசியல் பணியை செய்வதாகத்தான் மக்கள் பார்ப்பார். அதனால திரு விஜயகாந்த் அவர்கள் மனிதநேயத்தை அவர் அப்படி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லுது போன்று அவங்களாம் ஒரு காலத்துல ஒரே அணியில் இருந்தவங்க. எடப்பாடி பழனிசாமி தேமுதிகலாம் ஒரு கூட்டணியில் இருந்தவங்க ஏற்கனவே வந்து. அதனால இவங்க இப்படி சொல்றாங்க, அவரு சொல்றாரு 10 லட்சம் காணாது, 25 லட்சம் தாங்கன்றாரு. அப்ப அவருடைய ஆட்சி காலத்தை இறந்தாங்கல்ல, அப்ப அவர் கொடுத்தாரா? இல்ல அதாவது எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் உயிர் திரும்பி வராது. ஆனால் இதை ஏதோ 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த இப்போது எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக கட்சி, குறிப்பா 4.5 வருடம் ஆட்சியில் இருந்த எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக போராடி இந்த மக்களுக்காக அரவணைத்து மக்கள் பணியை செம்மையாக செய்தது போன்று இந்த இடத்துல எதிர்கட்சியாக இருந்து அரசியல் ஆதாயத்தை தேடுவது என்பது ஏற்புடையதல்ல. அந்த மரணத்தை வைத்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்த போது அப்பாவி பிஞ்சு குழந்தைகளை வரைக்கும் திட்டமிட்டு சுட்டு சாவடிப்பதற்கான காரணம் அமைந்தவர் ஐயா எடப்பாடி ஆவார்கள். காரணம் நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அப்போது இருந்த டிஜிபி திரு டி.க. ராஜேந்திரன் அவர்கள் நான் சேலத்திற்கே சென்று நான் இந்த நிலைமையை வெளிக்க சொன்னேன். அவர் இதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் அவர் அவர் ஆறுமுக ஆணையத்திலே அவர் இது அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அப்போது முதலமைச்சர் இருந்த எடப்பாடியார் அவர்கள்லாம் இந்த மக்கள் மீது அந்த பாசம் இருப்பது போன்று இந்த திமுக அரசை பார்த்து முதலமைச்சரை பதவி விலக வேண்டும் அப்படி சொல்றாரு. அதாவது திட்டமிட்டு துப்பாக்கி சூடு நடத்தி நீங்கள் பதவி விலகவில்லை. இங்க அரசு அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய மதவாத சக்தியில இருக்கக்கூடிய ஒரு சில கருப்பாடுகள் செய்த அந்த குளறுபடியின் காரணமாக மெத்தனப்போயின் காரணமாக இங்க பலியாகி இருக்கிறார்கள். இதற்கு முதலமைச்சர் பதவி விலகு என்று சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? இப்போ இன்னொரு கேள்வி உண்டாங்க. இப்போ கள்ளச்சாராயம் நடந்து பலியாகிட்டாங்க, அங்க கள்ளச்சாராய விற்பனை நடக்குன்னு சொல்லி ஒரு மேலோட்டமான தகவல் எல்லா கட்சிக்குமே தெரியுது. அப்போ அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சாவறதுக்கு முன்னாடியே போய் தடுத்தாங்க எல்லா கட்சியுமே. செத்த பிறகு எல்லா கட்சியும் இருக்காங்க. இன்னைக்கு செத்த பிற்பாடு பாஜக அண்ணாமலை, தேமுதிக பிரேமலதா, அதிமுக இவர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே இப்போ அங்கே போகிறதுனால என்ன இவங்க இல்லை. நான் என்ன கேட்க வரேன்டா, நல்ல ஊரில் நான் என்ன கேட்க வரேன்டா, கள்ளச்சாராயம் என்பது மட திறந்து ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஊர்லன்னு தெரிஞ்ச பிற்பாடு எந்த ஊர்களில் நடக்குதுன்னு சொல்லி அதை போய் தடுக்கிறதுக்கு இந்த அரசியல்வாதிகளால முடியாதா? அதுதான் சொல்லுகிறேன். எதிர்கட்சிகள் யாரா பிணங்கள் மீது அரசியல் நடத்துவார்களா? இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் பிணத்தின் மீது அரசியல் செய்து ஆதாயம் தேட வாக்குகளை மாற்ற இவர்கள் முயற்சிக்கிறார்கள். மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சென்றிருக்கூடிய நோக்கம் என்பது அவர்களை அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு அவர் வாழ்வதற்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கிறார். ஆக எதிர்கட்சி சென்றிருக்கக்கூடிய நோக்கமும் ஆளும் தரப்பில் சென்றிருக்கக்கூடிய நோக்கத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரிசம பாதையிலே பார்க்கக்கூடாது. இதில் அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்கட்சி சென்று அவர்கள் கொள்ளநெறி போன்ற வேஷம் போட்டு அவர்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இவர்கள் கபடநாடு ஆடுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிற. நான் எத்தனை முறை நீ கேள்வி எழுப்பினாலும் நான் என்னுடைய பதில் சொல்லுது ஒன்றுதான். இங்கே அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ அரசுக்கோ துரோக செயலை ஏற்றிருக்கிறார் என்பதான் ஆணித்தரமான. இதே போன்று அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது திமுக அதிமுக ஆட்சியில இருந்த எதிர்கட்சியை செயல்பட்ட திமுக தலைவர் முதலமைச்சர் திரு இப்போது முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் இந்த மக்கள் பணிக்காக சென்றதன் காரணமாகத்தான் மக்கள் அவளை தேர்வு செய்திருக்கிறார்கள்.
அப்போது இந்த 3 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை மக்களை சந்தித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்? ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்யவில்லை அந்த கட்சி? அப்போது இந்த எதிர்க்கட்சியை இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கும் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த திமுக இருந்த எதிர்க்கட்சிக்கும் வித்தியாசம் மக்கள் உணர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் அவர் தோல்வியை அதிமுக கட்சி. அந்த பகுதியில் உள்ள மக்கள் பொதுமக்கள்ல பெண்கள் வைக்கிறாங்க, நாங்கள் ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டோம், பாராளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டோம், ஆனால் அவர் பேரை சொல்லி இங்கே சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஓப்பன் மைக்ல சொல்றாங்க. திமுகனுடைய பொறுப்பாளர்கள் முதலமைச்சர் பெயரையோ அமைச்சர்கள் பெயரையோ சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பெயரையோ கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் பெயரில் தவறாக பயன்படுத்தினால் எந்த நேரத்தில் புகார் கொண்டு நடவடிக்கை இருக்கிறேன் என்று ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று பல மாவட்டங்களில் தவறான சித்தம் கையில் எடுக்கின்ற போது முதலமைச்சர் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பெண்மணிகள் நேரடியாக திமுக தலைமைக்கு புகார் கொடுப்பதற்கான அந்த வழிமுறை தெரியவில்லை. இப்போது கொடுக்கிறார்கள் ஐயா, அது இப்போது கொடுக்கிறார்கள். இவர்களே விழிப்புணர்வு இன்னும் ஒரு சில நாட்கள் முன்பாக கொடுத்திருந்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிச்சயமாக தளபதி கள்ளச்சாராய சாவை தடுக்க கூட பப்ளிக் தான் தடுக்கணும் போல் தெரியுது. அந்த அரசியல்வாதிகள் போய் தடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை போல் தெரியுது. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறது கூட பொதுமக்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் போல் போலீஸும் அரசியல்வாதியும் அதுக்கான ஆட்கள் இல்ல போல் தெரியுது. அந்த மாதிரி 36 பேர் செத்துருக்காங்க. ஐயா, அரசியல்வாதிகள் அனைவரையும் காவல்துறை அனைவரும் 19 சேர்த்து வரை பூச முடியாது. ஒரு சாராரை தான் தொடர்ந்து குற்றச்சாட்டு இப்போது மட்டும் வைக்கவில்லை. ஏற்கனவே கன்னியாகுமரி கலவரம் நடந்தது. அதிலிருந்து கூட தொடர்ந்து இந்த அரசு அதிகாரிகள் ஒரு சாரனுடைய மெத்தன போக்கு தான் இந்த அசம்பாவித காரணமாக அப்போதிலிருந்து குரல் கொடுத்து வருகிறேன். ஆகவே இனி வரும் காலங்களில் கடுமையான நடவடிக்கை அந்த கேடு கட்ட கேவலமான நயவஞ்சிக்க அந்த ஒரு சாரார் அந்த அரசு அதிகாரிகள் மீது இருமுக்காரம் கொண்டு முதலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் மீது ஒரு கண் வைத்து அடக்குவார் ஒடுக்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இது போன்ற சாவலை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலான்றது உங்கள் கருத்து? இதை போன்று நான் ஒரு ஒரு விமர்சகர், அரசியல் விமர்சகர்ன்ற பற்றி கேட்குறேன். திமுக அனுதாபி விடுறீங்க, இது போன்ற கள்ளச்சாராய தடுக்கிறதுக்கு கள்ளச்சாராய சாவை தடுக்கிறதுக்கு அடிப்படையாக எதை பண்ணணும்? அதுதான் காரணம். காவல்துறை அதிகாரிகளுக்கோ அரசுக்கு மட்டுமே இந்த கடமை இருக்கிறது என்று பொதுமக்களும் புறந்தள்ளி போகாமல் பொதுமக்களும் களத்தில் நின்று அவர்களை தடுப்பதற்கான முயற்சியும் அரசுக்கு காவல்துறைக்கு மூலியமாக கை கொடுக்கக்கூடிய முயற்சியும் பொதுமக்களை சேர்ந்து செயல்படுகின்ற போதுதான் மாபெரும் வெற்றியை பெற முடியும். ஆனால் அரசு மீதோ வெறும் காவல்துறை மீதோ மட்டுமே சாட்டி விட்டு நான் ஒதுங்கி இருந்தால் பொதுமக்கள் நிச்சயமாக இது மூலமாக தடுக்க முடியாது. ஆக பொதுமக்களும் களத்திலே நின்றால் 100% வெற்றி பெறலாம். ஏன்னா பொதுமக்களும் இந்த அரசுக்கு ஆதரவு, பொதுமக்கள் இந்த அரசுக்காக வாக்களிச்சிருக்காங்களே, சட்டமன்றத்தில் வாக்களிக்கிற மறுக்கையில் வாக்களித்த பொதுமக்கள் வாக்களித்த மக்கள் கொடுத்த பரிசா எதுன்னு கேட்குறாங்க. வாக்களித்த பொதுமக்களும் வாக்களிக்காத மக்களும் சேர்த்து இந்த அரசு இயங்குகிறது. அவங்க என்ன சொல்றாங்க? வாக்களித்தா நாங்கள் உங்களுக்கு தான் வாக்களித்தோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசா இது அப்படின்றாங்க. இல்லை அந்த அவர்கள் கோபத்திலே பேசுகிறார்கள். இன்னும் 2-3 நாட்களிலே இதை தவறு செய்த துரோகிகள் யார் என்று அந்த பெண்மணிக்கும் அந்த ஊர் சார்ந்த மக்களுக்கும் இது தெரியும். அப்போது அரசு மீது இருக்கக்கூடிய ஒரு சில அந்த மனசு கசப்புகளை நிச்சயமாக அவர்களே உணர்வார்கள். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த மக்களுக்கான அரசாக தான் அரசு இயந்திரம் இயங்குகிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத அரசோடு பயணித்துக் கொண்டு அரசு சார்பில் அதிகாரிகள் சொல்லக்கூடிய இந்த குள்ளநெறி கோமாளி கூட்டங்கள் தான் இந்த தவறு விட்டும் அங்க போயிருக்கா. நீங்க சொல்றீங்க உள்ளநரி கோமாளி விட்டும் ஆறுதல் சொல்ல அங்க போயிருக்க, அதான பிரச்சனை. மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் கபட நாடகத்துக்காக வந்திருக்கிறார்கள், உண்மையிலே இந்த மக்களை காப்பாற்ற வரவில்லை என்று அங்கே கூட மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் பொறுத்திருந்தாலே அனைவருக்கும் இந்த உண்மை தெளிவாக தெரிந்துவிடும். சரி, விரிவான தகவலுக்கு நன்றி.